வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லோஹன் ஈஸி குக்ஸ் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான முறையில் கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணுற டைப்பு, ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவேன். வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். எங்கள் ஊரில் மிளகு அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா வீட்லேயே இந்த மாதிரி இந்த மிளகை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சுலபமாக வேலை முடியக்கூடியது. அதை அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவு இருக்கிற கோழிக்கறிக்கு எடுத்திருக்கேன். அதுலேயே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயம் கொஞ்சம் உருண்டு வணங்கி வரும். அந்த ஸ்டேஜில் 2 தக்காளி நல்ல பழுத்த பழமாக மீடியம் சைஸில் இருக்கிற கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ரொம்ப மைய வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த தோல் சுருண்டு வந்தால் போதும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு இதுலேயே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது நமக்கு மிளகு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, துளிப்பட்டை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறத பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதுலேயே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் சீரகம் வெங்காயம் வணக்கிறப்ப தான் போடுறேன். ஏன்னா எண்ணெயில் நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நான் இந்த சீரகமும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சோம்பும் வெங்காயம் வணங்கும் போது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சு வரும்போது சேர்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கலாம், கடுகு கூட சேர்த்து. இப்போ நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கலவையை, அதாவது மிளகு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டில், அதை சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விடணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பச்சை வாசனை அடித்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இடையில எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3 to 4 நிமிஷமாவது ஆகும். நல்ல மசாலா பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் மூடி போட்டு கூட நீங்கள் மூடி வேக வச்சுக்கலாம். ஆனால் அடிக்கடி எடுத்து கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மசாலா கூட பரட்டி விடுங்க. இப்போ மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட்டாகி சிக்கனும் நல்லா அப்படியே வதங்கி தண்ணி விட்டு சிக்கன் நல்லா வதங்கி வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனோட கலர் மாறி அப்படியே உருண்டு தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்து வரணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுகிட்டு அதில் இருக்கிற தண்ணியே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கன் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ சிக்கன் வேகட்டும், மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் வேகிற கேப்பில் நம்ம இன்னொரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம், தேங்காய் பேஸ்ட்டு. அதுக்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கூட 10 to 12 முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நமக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் குழம்பு பதத்துக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம ஜார் அலசி விட்டு இன்னொரு 1 டம்ளர் தண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ தண்ணியோட அளவு பார்த்துட்டிங்க. அவ்வளோதான். நம்ம தண்ணியோட அளவை கரெக்டாக பார்த்து சேர்த்துட்டு எனக்கு இப்போ நான் ஆல்ரெடி சேர்த்து தண்ணியே சரியாக இருக்கும் குழம்பு பதத்துக்கு. அவ்வளோதான். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அவ்வளோதான். இந்த தேங்காவோட வாசம் போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். இது நல்லா வாசம் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள்.
இந்த மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா அதை தூவி விட்டு அப்படியே 2 நிமிஷம் மூடி போட்டு மறுபடியும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே விட்டுருங்க. நல்லா செட் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா மேலே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெரியும் தலன்னு. பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தகன்னு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, பரோட்டா, சப்பாத்தி, நானு, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா செட் ஆகும். இதுக்கு சைடிஷே தேவை இருக்காது. நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு மறுபடியும் வச்சு தர சொல்லி கேட்பாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். பாய்.